இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு அருமையான பிளெயின் குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிளெயின் குஸ்கா செம்மையாக சூப்பராக பண்ணலாம், கலர்ஃபுல்லாக. இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க என்னோடய வீடியோவுக்கு கீழே உள்ள இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பல்லாரி 2 பல்லாரி கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த குஸ்கா தாளிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை ஏலக்காய், அப்புறம் அந்த ஸ்டார் பூ ஒன்று, அப்புறம் பெரிய ஏலக்காய் ஒன்று, கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை ஒன்று, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய். இப்போது சட்டி சூடானதும் நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் முதல்ல. அப்புறமா நான் ஒரு 5லேருந்து 8 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ரீஃபண்ட் ஆயிலு. இப்போது இந்த எண்ணெய் சூடானதும் அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முதல்ல தாளிக்கிறதுக்கு உண்டான அந்த கரம் மசாலா இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார் பூ, அப்புறம் இந்த ஜாதிக்காய் சின்ன துண்டு இருந்தால் ஓகே, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பிரியாணி இலை ஒன்று, அப்புறம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மணத்துக்கு தான், இருந்தால் ஓகே, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், அதிகமாக வச்சுக்கிடக்கூடாது ஸ்டவ்வை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாம் கொட்டிக்கலாம். தக்காளி எல்லாம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் நல்லா வேக வைக்கலாம் தக்காளி மசிகிறதுக்கு. இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு மசிஞ்சதும் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும், ரெட் சில்லி பவுடர். அப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதோட தொடர்ச்சியாக 2 டீஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும் எல்லாத்தையும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அழகாக வேக வைக்கணும். இந்த மசாலா வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மசாலா கிரேவி ஆகினதும் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா, மல்லி 2மே நறுக்கி வச்சு அதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிரேவி டைப்பில் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துடணும். இந்த புதினா மல்லி சேர்த்து அதுவும் மசிகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். இது நல்லா மசிஞ்சு கிரேவி ஆனதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸுக்கு 1.25 கிளாஸு பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், இந்த சாறு இந்த கிரேவி இந்த டைப்பில் ஒரு ரசம் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஆக்கி தான் நம்ம கொதி வர வைக்கணும். பாருங்கள், ஏற்கனவே எடுத்த அந்த 1.25 கிளாஸ் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அந்த கொதி வந்துடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். வருதில் நம்ம அந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இதில் பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் போட்டதோட நான் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு, பச்சை முந்திரி பருப்பு அதில் நான் சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்து வேக வைக்க போகிறேன். நான் அதிலே போட்டுடுறேன். இப்போ இது எல்லாம் ஃபைனலாக வெந்துக்கிட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட்டி வச்சுட்டு இந்த தண்ணீர்லாம் இந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகி இந்த அளவுக்கு ரைஸ் வெந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் எல்லாம் மூடி வச்சு. அப்புறம் தம் போடுறதுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு, ரைஸ்லாம் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஆப்பை வச்சு நம்ம கிளறி பார்ப்போம். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நல்ல ஸ்மெல் அடிக்குது, சூப்பராக இருக்குது.
நம்ம போட்ட முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு, தனித்தனியாக வந்துருச்சு அரிசிலாம், ரொம்ப குழையாமல். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் எஸ்எம்எஸ் ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.